சேனல் பேர் கிரிப்டோகரன்சி தமிழ். இந்த சேனல் நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா சேனல் நம்ம கிரிப்டோகரன்சி ப்ரைஸ் பேசும் கிரிப்டோகரன்சி டெக்னிக்கல் கான்செப்ட் வீடியோ போடுவோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பிடிசி டெவலப் பண்ணிக்கோங்க. டெய்லி ட்ரேட் வச்சுருக்கேன். ப்ரைஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா $65,693 இருக்குங்க. ஸோ ப்ரைஸு என்ன பண்ணியிருக்கு அப்படின்றது பார்ப்போங்க. ஸோ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா போன வாரம் ஃபுல்லாகவே நம்மளுக்கு கன்சல்டேஷன் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா. ஸோ ரொம்ப அதாவது கிட்டத்தட்ட போன வாரம் பார்த்தீங்கன்னா வீக் டேஸ் ஃபுல்லாகவே கன்சல்டேட் ஆகிருக்கு. கடைசியாக பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு தான் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு, கொஞ்சம் மேலே வந்து புஷ் பண்ணி இந்த சப்ளை ஏரியாவை டச் பண்ணியிருக்கு. நானும் ரொம்ப நாளாக சொல்லியிருந்தேன் அந்த சப்ளை ஏரியா மேலே இருக்குது, சப்ளை ஏரியா மேலே இருக்குது சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்கு, இந்த சப்ளை ஏரியாவை நேற்று தான் நம்மளுக்கு வந்து டச் ஆகிருக்கு. ஓகேங்களா. ஸோ வீக்லி கேண்டலை பொறுத்தவரையில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு புல்லிஷ் கேண்டல் வந்திருக்கு. பட் அது புல்லிஷ் கேண்டலாக வந்திருந்தா கூட ஒரு சின்ன புல்லிஷ் கேண்டலில் தான் வந்திருக்கு. ஏன்னா ப்ரீவியஸாக நடந்த செல்லிங் கேண்டல் வந்து பெரிய கேண்டல், அதுக்கு வந்து சின்னதாக வந்து ஒரு புல்லிஷ் கேண்டல் வந்திருக்கு. அந்த புல்லிஷ் கேண்டல் நம்மளுக்கு கரெக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கே க்ளோஸ் வச்சுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்ளை ஏரியாவில் தான் க்ளோஸ் வச்சுருக்கு. சரிங்களா. ஸோ இப்போ அடுத்து என்ன அப்படின்றது பார்ப்போங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 4 ஹவர் கேண்டில் பாருங்களேன். ஸோ லாஸ்ட் 4 ஹவர் கேண்டில் என்ன மாதிரி ஃபார்ம் ஆகிருக்குன்னா ஒரு ஸ்பின்னிங் டாப் மாதிரி ஒரு சின்ன ஒரு பியரிஷ் கேண்டில் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு. சரிங்களா. ஸோ இந்த கேண்டில் நல்லாவே புல்லிஷ் ஆகிருக்குங்க. ஸோ நல்லா ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டலாக போகுது. பட் ஆனால் அடுத்து பேக் டு பேக் கேண்டல்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த புல்லிஷ் கேண்டலுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி எந்த கேண்டலும் ஃபார்ம் ஆகலை. ஸோ பையிங் வந்து இங்கே சின்னதாகிடுச்சு. சரிங்களா. போன கேண்டில் வந்து பியரிஷ் கேண்டலாக வந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் இது வந்து நம்மளுக்கு சப்ளை ஏரியா. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு 4 ஹவர் கேண்டில் அதாவது 5:30க்கு க்ளோஸ் ஆகும் இல்லைங்களா. இந்த நெக்ஸ்ட்டு 4 ஹவர் கேண்டில் வந்து 65,500 கீழே கேண்டில் வந்து க்ளோஸ் வச்சுதுன்னா ஃபர்தராக பிடிசி வந்து கீழே வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி வரும். ஓகேங்களா. ஸோ கீழே வந்தால் எது வைக்க வருவோம் அப்படின்றது பார்த்தோன்னா ஸோ இந்த டிமாண்ட் வந்து நான் ஆல்ரெடி கொடுத்துருப்பேன். ஸோ அந்த டிமாண்டில் மார்க்கெட் தட்டிட்டு போயிருக்கு. சரிங்களா. ஸோ இந்த டிமாண்டை நம்ம எடுத்துருவோம். ஏன்னா இந்த டிமாண்ட் வந்து ஆல்ரெடி யூஸ் ஆயிடுச்சு. இப்போ இருக்க ஃப்ரெஷ்ஷான டிமாண்ட் எங்கே அப்படின்றது பார்த்தீங்கன்னா 61,928 61,038. இது ரவுண்டு ஃபிகராக பார்த்தீங்கன்னா 62 61 இதுதான் வந்து டிமாண்ட் ஏரியா. சரிங்களா. இன்கேஸ் ப்ரைஸு நம்மளுக்கு இங்கேருந்து ட்ராப் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டிமாண்ட் ஏரியா இதுதான். இந்த ஏரியாவை தான் டேப் பண்ணும். ஓகேங்களா. டேப் பண்ணி இந்த டிமாண்டு ஹோல்ட் ஆகுனா நம்மளுக்கு மேலே போகலாம். ஓகேங்களா. ஒரு வேளை இந்த டிமாண்டு பிரேக் டவுன் ஆகி கீழே வந்து க்ளோஸ் வச்சுதுன்னா ப்ரைஸு ஷுவராக வந்து நல்லாவே கீழே விழுந்துடும். ஓகேங்களா. கீழே வந்து எதுவுமே வந்து சொல்லிக்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான டிமாண்ட் வந்து பக்கத்தில் எதுவும் இல்லை, நல்லா டீப்பாக கீழே வரும். சரிங்களா. ஸோ தற்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்ளை ஏரியாவில் இருக்குது. சப்ளை ஏரியாவில் இருக்கிறது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் 4 ஹவர் கேண்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ரிஜெக்ஷன் மாதிரி ஒரு கேண்டில், ஒரு பியரிஷ் கேண்டில் வந்துருக்கு. ஓகேங்களா. ஸோ இந்த கேண்டில் வந்திருக்கு. ஸோ ஃபர்தராக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அடுத்து ஒரு பியரிஷ் கேண்டில் பெருசாக வந்ததுன்னா அதாவது 5:30க்கு க்ளோஸ் ஆகிற கேண்டில் வந்து பியரிஷ் கேண்டில் வந்ததுன்னா ஃபர்தராக மார்க்கெட் வந்து கீழே வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாகவே இருக்கும். சரிங்களா. ஸோ ஒரு வேளை அப்படி வரலப்பா, ஒரு வேளை இது பிரேக் ஆகி மேலே போயிடுச்சுன்னா என்னப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா மேலே ஒரு சப்ளை ஏரியா இருக்குது. ஸோ ப்ரைஸ் வந்து இந்த 72,000க்கும் போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி வந்துடும். ஓகேங்களா. அதாவது இந்த சப்ளை ஏரியாவை பிரேக் பண்ணால் நம்மளுக்கு இந்த 72,000க்கும் ப்ரைஸ் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த சப்ளை ஏரியாவும் நோட் பண்ணிக்கோங்க. 72,300 74,300. சரிங்களா. அதாவது கீழே ஒரு டிமாண்ட் ஏரியா கொடுத்துருக்கேன், மேலே ஒரு சப்ளை ஏரியா கொடுத்துருக்கேன். கரண்ட்டாக இருக்கிற சப்ளை ஏரியாவை நான் நோட் பண்ணியிருக்கேன். சரிங்களா. ஸோ ஃபர்தராக நம்மளுக்கு நெக்ஸ்ட் 4 ஹவர் கேண்டில் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்றது பார்க்கணும். நெக்ஸ்ட் 4 ஹவர் கேண்டில் வந்து ஒரு பியரிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா ப்ரைஸ் வந்து கண்டிப்பாக கீழே வரும். இது மட்டும் இல்லாமல் வீக்லி கேண்டில் பாருங்கள். ஸோ வீக்லி கேண்டில் வந்து போன வாரம் கேண்டில் வந்து புல்லிஷ் கேண்டில் தான் வந்திருக்கு. ஆனால் இந்த வார கேண்டில் பாருங்கள், ஃபஸ்ட்டு கேண்டில் நம்மளுக்கு போன வார கேண்டலோட ஹைக்கு மேலே இருக்க ஸ்டாப் லாஸை ஹண்ட் பண்ணிட்டான். அது மட்டும் இல்லாமல் டெய்லி கேண்டலில் பார்க்கும்போது இந்த கேண்டலுக்கு பாருங்கள், இந்த ஃப்ரைடே கேண்டில் வந்து மேலே இருக்கிற ஸ்டாப் லாஸை ஹண்ட் பண்ணியிருக்கானுங்க. ஸோ மேலே இருக்க ரேஞ்சை மட்டும் தான் எடுத்துருக்கானுங்க. கீழே இருக்க ஸ்டாப் லாஸ் எல்லாமே பெண்டிங்கில் தான் இருக்குது. ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து கீழே விழுந்தானா கண்டிப்பாக இந்த டிமாண்டை டேப் பண்ணி ஒரு சின்ன புஷ்ஷு கொடுக்கலாம். இந்த டிமாண்ட்லேருந்து வர புஷ்ஷை வந்து நம்பாதீங்க. ஓகேங்களா. இந்த டிமாண்ட்லேருந்து வர புஷ்ஷை வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் நம்பாதீங்க. நல்லா ஸ்ட்ராங்கான புஷ்ஷாக இருக்கணும். கொஞ்சம் வீக்காக இருந்ததுன்னா போகிற மாதிரி போயிட்டு அகெயின் உடச்சி கீழே வருவான். ஓகேங்களா. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது மார்க்கெட்லன்றது. சரிங்களா.
ரைட் ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இத்தீரியமும் பார்த்துருவோங்க. ஸோ ஏன்னா இத்தீரியமும் கொஞ்சம் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ இத்தீரியம் பார்த்தீங்கன்னா வீக்லி கேண்டலோட க்ளோஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு புல்லிஷ் கேண்டலில் தான் க்ளோஸ் வச்சுருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன புல்லிஷ் கேண்டலில் தான் க்ளோஸ் வச்சுருக்கு. அதாவது இவ்வளோ பெரிய செல்லிங் நடந்ததுக்கான ஒரு பையிங்கே கிடையாது இது. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுக்க ஒரு ப்ராஃபிட் புக்கிங்காக தான் இருக்குது. சரிங்களா? ப்ராஃபிட் புக்கிங்னா எப்படி ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இங்கே யாராவது ஷார்ட் வச்சாங்கன்னா அவங்களோட ப்ராஃபிட் புக்கிங் மாதிரி தான் இது தெரியுது. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இத்தீரியமும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நேற்றோட ஹையை வந்து அவன் எடுத்திருக்கான். சரிங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நேற்றோட ஹையை வந்து அவன் எடுத்திருக்கான். சரிங்களா? அதாவது போன வாரத்தோட ஹையை அவன் எடுத்திருக்கான். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா போன 4 hour கேண்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு, லாஸ்ட் 2 4 hour கேண்டிலும் பேரிஷ் கேண்டில் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. ஆனால் இதில் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பெரிய புல்லிஷ் கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புல்லிஷ் கேண்டலுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இன்னொரு புல்லிஷ் கேண்டில் வரலை. ஓகேங்களா? அடுத்ததே மார்க்கெட் அதே இடத்துல நின்று கன்சல்டேட் ஆகிருக்கு. சரிங்களா? ஸோ பிடிஎஸ்லேயும் அதான் பண்ணு, இது இத்தீரியம்லேயும் இதான் பண்ணு. ஸோ இத்தீரியமில் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ட் லைன். சரிங்களா? இங்கே தான் மார்க்கெட் ரிஜெக்ட் ஆகிருக்கு, இங்கே தான் மார்க்கெட் வந்து லைட்டாக பம்ப் ஆகிருக்கு. ஸோ அந்த ரெசிஸ்டன்ட் ஏரியாவில் இங்கே இருக்குது, பிடிசி நம்மளுக்கு சப்ளை ஏரியாவில் இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த சப்ளையும் ரெசிஸ்டண்ட்டும் வந்து ஹோல்ட் ஆகுதான்றது பார்ப்போம். ஸோ அடுத்த 4 hour கேண்டில் என்ன வருதுன்றது பார்ப்போம். இந்த வாரம் வேறு எஃப்எம்சி இருக்குது. ஸோ நாளைக்கு இல்லைன்னா நாளன்னைக்கு ஓகேங்களா? ஸோ என்ன அதான் நாளைக்கு என்ன மாதிரி கேண்டில் ஃபார்ம் ஆகுதுன்றது பார்த்துட்டு ஸோ நாளன்னைக்கு வந்து எஃப்எம்சி வந்து என்ன மாதிரி நடக்கலாம் அப்படின்றது நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ரைட் ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுறங்க, அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க. கடைசியான டிஸ்லாம் மட்டும் சொல்லிக்கிறாங்க, நான் ஃபினான்ஷியல் ரிஸ்க் கிடையாது. இந்த வீடியோ சொல்லி இது எல்லாமே ஓன் லிஸ்ட் இருக்கேன். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண பண்ணி நீங்களே ஒரு ஆன்லைன் பண்ணிட்டு நம்ம ஃபினான்ஷியல் ரிஸ்க் கேட்டு செட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன்.